நாம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக் பேக் நாம ஜெயிச்சிட்டோம். அந்த மாதிரிதான் நேத்து மேட்சே போச்சு. ஐயோ ஐயோ 12 வருஷம் கழிச்சு இப்பதான் நம்ம அந்த சாம்பியன்ஸ் டிராஃபியே ஜெயிக்கிறோம். இந்த நியூசிலாந்து தான் நேத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. இந்த ரச்சின் ரவீந்திரா ஸ்டார்டிங்ல ஆடுறத பார்க்கும்போது எங்க இவன் போன மேட்ச்ல செஞ்சுரி போட்ட மாதிரி இந்த மேட்ச்ல போட்டுருவான்னு நினைச்சேன். ஆனா இவனை அவ்வளவு தூரம்லாம் வளரல, டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் ஆடணும். 100 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு. சரி, நம்ம இந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருவோம்னு காளான் கடைக்கு போயிட்டு காளான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறேன் 3 விக்கெட் விட்டு வச்சிருக்காங்க பாலுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல்ல எப்படி நம்ம ஐபிஎல்ல ஜடேஜா 4 அடிச்சு பினிஷ் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு கப் வாங்கி கொடுப்பாரோ அதே மாதிரிதான் இங்கே நேற்று நடந்துச்சு. ரோஹித் சர்மா விராட் கோலியும் தாண்டி டான்ஸ் ஆடுறது என்ன, சீனியர் பிளேயர்ஸ்லாம் ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படிலாம் இதுவரையும் எதுவும் எந்த ஒரு நியூஸும் வரல. இன்னொரு சைடு நம்ம இந்த சைடு இப்படி சந்தோஷமா இருந்தா இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து துபாய் ஒரே கிரவுண்ட்ல தான் நம்ம ஆடி இருந்தோமா, மற்ற டீம்லாம் பாகிஸ்தானு துபாயை மாறி மாறி ஆடினால இந்தியா வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றானுங்க. ஒரு சைடு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கு இது எல்லாத்தையோட பெருமா ரொம்ப பாவமா இருக்கிறது இந்த பாகிஸ்தான்காரன் தான். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த படையப்பா படத்துல ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா, மாப்பிள்ளை இவர் தான் ஆனா இவர் போட்டிருக்க ட்ரெஸ் எதுன்ற மாதிரி டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்றது நாங்க தான், ஆனா எங்க ஊர்லயே ஃபைனல் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பத்தான் என்ன சத்தம் பெருசா இருக்கு, என்ன கை நீட்டி பேசிட்டு இருக்க? எத்தனை வாட்டி பண்ணி கொடுத்துருக்கோம், ஏதாவது தப்பு நடந்திருக்கு உசுர கூட தூக்கிட்டு வரல. ஒரு வாட்டி தப்பு நடந்த உடனே சவுண்டு